அந்த மாலிக் கபூர் வந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கும் போது அந்த சமயத்தில் அந்த ஊரில் யாருமே இல்லை, ஒரு காக்கா குருவி கூட இல்லாத ஒரு அமைதியான சூழலை வந்து அந்த மாலிக் கபூர் வந்து வரும்போது எல்லாரும் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1000 படை வீரர்களோட அந்த மாலிக் கபூர் வந்து படையெடுத்து வராரு. அந்த ஊரில் யாருமே இல்லை. அந்த கோவிலில் ஒரு இசை வாசிக்கக்கூடிய ஒலி கேட்குது. அவர் கூட இருக்கிற சவுக்கத் அலி என்பவரை கூட்டு வந்து கேட்குறாரு. அவருமே வந்து இதை நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கீம் என்பவரை கூட்டு வந்து இது என்ன இசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த ஹக்கீம்ன்றவர் சொல்கிறாரு, இது வந்து மங்கள இசை, இந்த மங்கள இசை வந்து கடவுளுக்கு பாடக்கூடிய ஒரு இசை அப்படின்னு சொல்லிட்டு நாதஸ்வரம் மூலியமாக பாடுவாங்க. கடவுளிடம் நேரடியாக தொடர்புடைய ஒரு இசை இந்த மங்கள இசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கீம் வந்து சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்குள்ளே வந்து வாசிக்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 6 தலைமுறைகளாக அந்த கோயிலுக்கு வந்து இசை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய, நாதஸ்வரம் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய லட்சையா அப்படின்ற ஒருத்தர் தான் அதில் வாசிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து அந்த கோயில் ஒட்டன மாதிரியே ஒரு வீடும் அப்போது கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த லட்சையா வந்து வாசித்த வண்ணமே இருக்கிறாரு. இவங்க உள்ளே போகிறாங்க. அவருடைய கழுத்தில் வந்து இவருடைய வாளை எடுத்து வைக்கிறாரு. அப்போ வந்து அந்த லட்சையா வந்து இசையை நிறுத்துறாரு.